இதில் தான் நினைக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. பேட்டைக்கு அப்புறம் பேட்டை வந்து தலைவர் படம். பட் அதுக்கப்புறமேட்டு நான் பண்ணுற ஒரு GT Holidays MCR Pure Cotton Club presents Behind Woods Master Inspirers with director Karthik Subraj. Powered by VGP Universal Kingdom, Howrah Pay, Vinayaka Mission, School of Allied Health Sciences, E-Spa, Traditional Thailand Massage. எப்படி சூர்யா அந்த கதாபாத்திரத்தோடு சரியாக பொருந்தி போகிறார்? as a performer is extraordinary performer and can pull out anything, emotional scene இருக்கட்டும், லவ் சீன் இருக்கட்டும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆச்சு எனக்கு ரைட்டிங். இப்போ இதில் அந்த மாதிரியாக கதாபாத்திரங்கள் எப்படி செதுக்கப்பட்டிருக்கு? ஆர்டிஸ்ட்லாம் யோசித்தோம், வடிவேல் சார்லாம் யோசித்தோம் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய லுக்கு சமத்தையாக பண்ணி வச்சுருக்கீங்க. கதை ஆரம்பிக்கும் போது அதான் சின்ன வயசில் அவரோட சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது அந்த கதை. எவ்வளோ என்ஜாய் பண்ணார் சூர்யா? ஒரு பர்டிகுலர் சீன், அந்த சீன் என்னன்னு சொல்ல முடியாது. படிச்சுட்டு என்ன சொன்னார், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். எனக்கு ஐடியா இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சார் நீங்கள் அதை எடுத்துடலாமா? இல்லை அது நாளைக்கு பண்ணுவோம், ஏன்னா நான் வந்து அதுக்கு மைண்ட் லெவலில் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேறு சீன் போயிட்டோம். பட் த வே ஹி பர்ஃபார்ம் என்டையர் செட் வந்து ஒரு மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு அது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் என்ன ப்ராசஸ் பண்ணீங்க? அவருடைய மைண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்குது? ஐ டோன்ட் திங்க் முந்தைய படங்களோட வெற்றியோ தோல்வியோ வந்து அவர் தலையில் இருக்கிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அந்த கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பார்ல, ஸோ அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். அவரோட முந்தைய படங்களோட விஷயங்கள்லாம் இதில் பண்ணிவிட்டு ஸோ ஓகே இவர்னா இப்படி தான் பண்ணுவார்ன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கார். இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டையே உங்கள் நண்பர் அல்ஃபோன்ஸ் புத்திரன்ட்ட கொடுத்தீங்க. அல்ஃபோன்ஸ் as a person, as a friend, அவர் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு 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 சின்ன ஒரு இதில் இருந்தார். இப்போது ஏன்னா நடுவில் ஒரு படம் பண்ணியிருந்தான், படம் ஆரம்பித்தான், சாண்டி மாஸ்டர் ஹீரோ வச்சு ஒரு படம் ஆரம்பித்தான். ஃபார் சம் ரீசன் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அது வந்து இட் வாஸ் அஃபெக்டிங் ஹிம். எனக்கு என்னென்னா அல்ஃபோன்ஸ் வந்து ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருந்தால், ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே அதானே, இப்போ அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே. Feeling stuck in your IT job? Confused about which tech path to take? Well, all three are booming careers. But where do you begin? This free masterclass gives you clarity. Learn the right skills, tools and rules to break it. Plus get hiring insights from top companies like Google, Amazon and Meta. Don't stay stuck. Sign up now. அந்த ஒர்க்கில் இருக்க வரைக்கும் தே ஆர் GT Holidays மற்றும் MCR Pure Cotton Club presents Behind Woods Master Inspirers with director Karthik Subraj. Powered by VGP Universal Kingdom, Howrah Pay, Vinayaka Mission, School of Allied Sciences மற்றும் E-Spa, Traditional Thailand Massage. எனக்கு இந்த டைட்டில் பார்த்தோன்னே நீங்கள் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பே க்யூரியஸ் ஆகிடுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்னால் ஒன்று ஒரு ரெட்ரோ போர்ஷன் இருக்கும், இல்லைனா கலர் டோன்ஸே மோஸ்ட்லி ரெட்ரோ. அது வந்து ஒரு பர்சனல் டேஸ்ட் மாதிரி அப்படின்னு. படம் பேரே ரெட்ரோன்னு இருக்கு. இது வந்து உங்களுடைய ஏரியா ஆஃப் கம்ஃபர்ட் அல்லது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த திஸ் ஸ்டோரி டிமாண்ட்ஸ் இட்டா? ஸோ டைட்டில் வச்சதுக்கு வந்து ஸ்டோரி டிமாண்ட் பண்ணது தான் ரீசன். இந்த கதையாக வந்து ஒரு 90s நடக்கிற ஸ்டோரி ஃபுல்லாகவே. லைக் வந்து 90s ஆரம்பிச்சு 90ஸ்னால் ஒரு 93 டு அதில் ஒரு 5-6 வருஷம் ஒரு டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. இந்த ஃபில்ம் வந்து ரொம்ப ஒரு பயங்கர சீரியஸ் ஃபில்ம் அப்படின்றது. லவ் ஸ்டோரி, அதுக்குள்ளே ஒரு லாட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தென் தெர் இஸ் ஒரு எமோஷ்னல் ஆங்கிள், இது எல்லாமே இருக்கும். ஒரு பட் ஆனால் அந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் ஜோன் கொடுக்குது. பட் ஆனால் அந்த படத்துக்குள்ளே நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு மாதிரி நிறையா ஃபன்னான ஒரு ஜாலியான அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. அதான் சொன்னேன், இது நான் பேட்டைக்கு அப்புறம் பேட்டை வந்து தலைவர் படம். பட் அதுக்கப்புறமேட்டு நான் பண்ணுற ஒரு ஃபுல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மாக இது இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு சவுண்டிங்கில் ஏதாவது ஒரு டைட்டில் பிடிக்கலாமேன்னு சொன்னப்போ தான் எனக்கு தோணுது தான் ரெட்ரோனே வைக்கலாம். ஏன்னா வந்து there's lot of elements in this that can relate to retro அப்படின்ற அந்த விஷயத்துக்கும். ப்ளஸ் அந்த என்னோடய ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மேட் இருக்குல்ல, அதாவது இந்த பர்டிகுலர் படத்தோட ஸ்க்ரீன் பிளே நான் எழுதின விதம், அதை ட்ரீட்மெண்ட் வந்து மோர் ஆஃப் வந்து ஒரு 90s ஸ்டோரியை ஒரு 90s நம்ம பார்த்த படங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து டெக்னிக்கலாக சொல்ல வரல. இப்போ கேமரா ஒர்க்கோ எடிட்டிங்கோ அதெல்லாம் வந்து இப்போ என்னோட வந்து ஒரு கான்டெம்பரரியான ஒரு மாடர்ன் யூசேஜ் ஆஃப் மியூசிக் அதெல்லாம் இருக்கும். அது வந்து இந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு புரியுது. அதான் ரியல் ரெட்ரோ பீரியடுக்கே போயிருக்கீங்க. ஆமாம், ரியல் மாடல் மாடல் இப்போ லவ் ஆஃப்டர் வார்ன்னு சொல்கிறோம்ல, லவ்ன்றது அந்த டைம் பீரியடுக்கான லவ் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற ஒரு ஏன்னா லவ்ன்றது பெர்ஸ்பெக்டிவே மாறுதில்லை. இப்போ வந்து அந்த டைமில் லவ்லாம் எப்படி இருந்திருக்கும், அந்த டைமில் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அந்த ஃபஸ்ட்டு டச் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய மொமெண்ட்டாக ஒரு மொமெண்ட் இருக்கும். அண்ட் அந்த பிரிவை வந்து அவங்க எப்படி
ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ இருக்க. ஸோ அதனால் வந்து அந்த லவ்வும் சரி, அந்த லாஃப்டருக்கான விஷயங்களும் சரி, அந்த வாரை பற்றி பேசுகிறோம்ல, அதுவுமே எல்லாமே அந்த டைம் பீரியடுக்கு ஒட்டின மாதிரி இருந்தனால இந்த டைட்டில் வந்து ஒரு மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ரெட்ரோன்ற டைட்டில் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ப்ளஸ் ஒரு அட்ராக்டிவான டைட்டில். வெரி அட்ராக்டிவ். லவ் லாஃப்டர் வார். அது என்ன படத்தை முன்னாலே டிஃபைன் பண்ணிடலாம், ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாம் இருக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவா? லவ் லாஃப்டர் வார் இப்போ என்னென்னா, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்குறதோ இல்லை ஒன்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இட்ஸ் அபவுட் லவ் லாஃப்டர் வார் அப்படின்ற மாதிரி தான். லவ் லாஃப்டர் அண்ட் அ வார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ லாஃப்டர் அப்படின்றது லவ்வோ லாஃப்டரோ அண்ட் வாரோ எல்லாமே வந்து ரைட்டாகவே அந்த பேர் ஒன்று சொல்லுது. அப்போனா வந்து இப்போ காதல் சம்மந்தப்பட்ட காட்சிகள், லாஃப்டர்னால் காமெடி இருக்கும், வார்னால் சண்டை இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அவுட்டர் லேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதை மீன் பண்ணுது. பட் ஆனால் அந்த படம் வந்து இந்த 3 பற்றின ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு வேறு ஒரு லேயரில் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ லவ்க்குள்ளே இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லேயர், லாஃப்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபிலாசபிக்கல் லேயர் அண்ட் வார்க்குள்ளே இருக்கிற ஒரு லேயர், அதுதான் ரைட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெர்ஃபெக்டான டேகாக பட்டுச்சு. லவ் லாஃப்டர் வார்ன்றது ஒரு பெர்ஃபெக்டான டேகாக இருக்கும். நீ அவுட் செட்டாக பார்க்கும்போது அப்படி எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். ஓகே, இந்த படத்தில் இதெல்லாம் இருக்கா, ஓகே அப்படின்னாலும் அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமுக்கான ஒரு அட்ராக்டிவ் விஷயங்களாக இருந்தாலும் ஓகே தான். பட் அது படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு மேபி அதோட மீனிங் இன்னும் கூட கொஞ்சம் புரியலாம். ஓகே, எப்படி சூர்யா அந்த கதாபாத்திரத்தோடு சரியாக பொருந்தி போகிறார்? அவர் தான் இந்த படத்துக்கு செட் ஆவாருன்னு மைண்ட் செட் எழுதும்போதே வந்ததா, எப்படி அது? இல்லை, அதான் இது வந்து இந்த படம் வந்து நான் முன்னாடி வேறு ஒரு ஃபார்மில் இருந்துச்சு. அதாவது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கதை தான், ரொம்ப பிடிச்சி போய் எழுதின கதை தான். ஆனால் சூர்யா சார்ட்ட நான் அதை சொல்லும் போது அவர் வந்து அவருக்கு அந்த கதை பிடிச்ச உடனே எனக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக பட்டுச்சு. ஏன்னா வந்து இது மோர் ஆஃப் அந்த லவ் ஆங்கிளுக்கும் அந்த ஆக்ஷன் ஆங்கிளும் இன்னும் கொஞ்சம் ஆல் அவுட் போகலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஏன்னா அதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. ஆனால் அது வந்து என்னென்னா ஒரு கதைக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரி அதை கதைக்குள்ளேயே இருந்து வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷன். நாட் லைக் வந்து ஒரு ஹீரோ வில்லன் அடிக்கிறாருன்றதை மீறி அந்த வார்ன்ற விஷயத்தை சொல்கிறோம்ல. ஸோ அதுக்கு வரும்போது இவர் வரும்போது வாஸ் அன் ஆக்டராக ஹி கேன் என்ன ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் வைக்கலான்றதில் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஓப்பன் அப் ஆச்சு. அண்ட் லவ்மே டெஃபினட்டாக அவர் வந்து ஆஸ் அ பெர்ஃபார்மர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் இன் கேன் புல் அவுட் எனி திங், எமோஷனல் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமேட்டு இன்னும் நிறையா டைமென்ஷன்ஸ் ஓப்பன் அப் ஆச்சு எனக்கு ரைட்டிங். இப்போ நிறையா லுக்கு சமத்தையே பண்ணி வச்சுருக்கீங்களா? வேறு லுக்கு இதெல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணதா, சூர்யா அந்த இடத்துல செட் ஆன உடனேயும் அப்படி? இல்லை, அது ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு கேரக்டரோட தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த மெயின் கேரக்டர் பாரிவேல் கண்ணன் தான் அவரோட கேரக்டர் நேம். ஸோ பாரியோட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு நிறைய டைம் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மேஜராக வந்து பார்த்தா நம்ம இப்போ அதிகமாக பார்க்குற அந்த ஒரு கெட்டப்ன்றது தான் வந்து படத்தோட மேஜர் இது இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் சீக்வன்சஸ் வந்து அவரோட ஒரு யங்கர் டைமில் அந்த மாதிரிலாம் அந்த எவ்வளோ பெரிய கால வெளியே இந்த படம் சொல்லுது? எத்தனை இயர் ஆஃப் ஒரு கதை ஆரம்பிக்கும் போது அதான் சின்ன வயசில் அவரோட சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது அந்த கதை. அவரோட அப்போ சூர்யா வந்து பெரியவர் ஆகிற மாதிரியும் காட்சிகள் இருக்காங்க ட்ரைலரில், அப்படி எதுவும் தெரில. அந்த மாதிரி அது ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது, சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் அவரோட ஒரு சைல்டுஹுட்டில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். அவரை ஒன்ஸ் அவர் அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆனதுலேருந்து ஒரு 6-7 வருஷத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு கதை. அது எவ்வளோ என்ஜாய் பண்ணார் சூர்யா? அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். நானுமே ரொம்ப, ஏன்னா க்ரியேட்டிவாகவும் சரி, அதர்வைஸ் அந்த ஒரு ஜென்ரல் அந்த ஒரு செட்டுக்குள்ளே போனால் ஒரு எனர்ஜி இருக்கும். எனர்ஜி லெவலாகவுமே வந்து இட் வாஸ் வெரி பாசிட்டிவாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் க்ரியேட்டிவாக ஒரு ஆக்டராக அவர் வந்து அந்த சீனை வந்து அந்த கேரக்டருக்கு எவ்வளோ அதை கன்சீவ் பண்ணுறாரு, அதை வந்து எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்றதை பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் உட்காந்து வி ஹேட் லைக் ஒரு 2-3 டேஸ் வந்து ரீடிங் செஷன்லாம் வச்சுருந்தோம். ரீடிங் செஷன் வச்சுருக்கும் போது அப்புறம் வி ஆல்சோ ஹேட் ரீடிங் செஷன்னா கார்த்திக், ரீடிங் செஷனாக வந்து நான், அவர், அப்புறம் என்னோடய அசோசியேட்டு, அப்புறம் இந்த வாட்டி வந்து சாரே வந்து என்ன சொன்னார், ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து XXXலேருந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ட்ரெயினர் ஒருத்தரை கூடவே வச்சுருக்கேன், சூரின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஆனால் XXXில் வந்து நிறையா நாங்கள் ரியலான பீப்புள், அந்த ட்ரைபல் பீப்புளுக்காக வந்து அவங்களெலாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணும் போது அந்த ஒருத்தர் சூரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் வந்து ஆக்டிங் அப்ரோச் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வந்து நம்ம மற்ற ஆக்டர்ஸ்க்குமே மற்ற கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண XXXலையும் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்குமே வந்து